அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக ஒரு சபையில் நம்மளை பற்றி பேசப்படுது. நம்மளை பற்றி பேசக்கூடிய அந்த சபையில் நம்மிடத்தில் இல்லாத விஷயமான உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அந்த சபையில் பேசப்படுது. நம்மளை பற்றி நன்கு தெரிந்த நபர்களும் அந்த சபையில் இருந்து அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல், நம்மளுடைய உண்மை நிலையை அந்த இடத்துல தெரிவிக்காமல் அதை ஆமோதித்து வரக்கூடிய அந்த நபர்கள் யார் என்று நம்மளுக்கு தெரிந்து விட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த நபர்களை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்னால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதையும், அந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் அவர்கள் மீது உண்டான அந்த மரியாதையும் நம்மளை எப்படி இருக்கும். இது போன்று உண்டான அந்த சூழ்நிலைகள் தான் மறுமை நாளில் சில நபர்களுக்கு ஏற்படும். யார் எந்த ஒரு சபையில் அதிகாரமிக்க நபர்களாக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், அல்லது நம்மை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு நிகழ்வு அந்த சபையில் நடக்குது. அது திருமண நிகழ்வாக இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், அந்த சபையில் நடக்குது. நம்ம அந்த இடத்துல அதை எடுத்து சொன்னால் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ அல்லது நம்மளை வேறு விதமாக யோசிச்சிருவாங்களோ என்பதற்கண்டு அவர்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கில் எந்த விதமான உண்மையை எடுத்து சொல்லாமல் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, உண்மைக்கு புறம்பான விஷயத்தை ஆமோதித்து வரக்கூடிய அந்த அறிஞர்கள் அல்லது மார்க்கம் தெரிந்த அந்த நபர்கள், இவர்களுடைய நிலை மறுமை நாளை இப்படி தாங்க இருக்கும். நபி தோழர் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜா, தபுரானி போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மின் ஷர்ரி நாசி மன்சிலத்தன் இந்தல்லாஹி மன்சிலத்தன் யோமல் கியாமத் ஆபுதன். அல்லாஹுனுடைய அடியார்களில் இறைவனிடத்தில் மறுமை நாள் அந்தத்தில் மிக தரம் தாழ்ந்த நபர்கள், கேடுகட்டவர்கள் யார் தெரியுமா? அதுஹப ஆஹிரத்தகு துன்யாலியாக இருக்கு. தான் அல்லாதவனுடைய மார்க்கத்திற்காண்டி, தான் அல்லாதவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மார்க்கத்தை எவர்களெல்லாம் உண்மையை சொல்லாமல் போக்கி கொண்டார்களோ இப்படிப்பட்ட நபர்கள் தான் மறுமை நாளினர் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் மிக தரம் தாழ்ந்தவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது போன்று நான் அந்த சூழ்நிலைகளை விட்டால் தான் நம்மை பாதுகாக்கணும். உண்மையை எடுத்து சொல்லி சோனம் பெறக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற நல்ல செய்திகளாக அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவர்களையும் ஆக்குவானாக. என எந்த இடமாக இருந்தாலும் மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டும். அது நல்லவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும், அதிகாரம் மிக்க நபர்களாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, உண்மைதானே அதை எடுத்து சொல்லவும் இன்ஷா அல்லாஹு தாலா.